இப்பல்லாம் சோஷியல் மீடியால ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவா இருந்தாலும், நெறைய பாசிட்டிவான விஷயங்கள பார்க்குற மாதிரி இருக்கு. அதுல நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், முன்னெல்லாம் லேடீஸ் தான் சமைப்பாங்க. இல்ல ஆன்டி, பாட்டி என்னமோ ஒண்ணு. ஆக மொத்தம் பெண்கள் தான் சமையல் பண்ற மாரி இருக்கும். இப்பல்லாம் நெறைய பசங்க சமையல் பண்ணி வீடியோ போடுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் டவுட்டா இருந்தது. இவங்கலாம் உண்மையிலேயே சமைக்க தெரிஞ்சு பண்றாங்களா? இல்ல வீடியோக்காக பண்றாங்களான்னு. ஆனா, அத நான் நெறைய வீடியோஸ பார்க்க பார்க்க உண்மையிலேயே அவங்க நம்மள விட சூப்பரா பண்றாங்களே! அப்படின்னு இருக்கும். அதுவும் ஒரு பையன்லாம் கூழு செய்றாப்புல, கேழ்வரகு போட்டு அடை செய்றாப்புல, என்னென்னமோ செஞ்சாங்க. எனக்கு அது பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. நான் இவர்கிட்டயே கேட்டேன். உண்மையிலே இவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்களாப்பான்னு கேட்டா, இல்ல, இல்ல அதெல்லாம் பசங்கலாம் சாப்பிடவே மாட்டாங்கன்னாரு. அதெல்லாம் கிடையாது. சாப்பிடுவாங்க. நீ அன்னைக்கு செய்ற, நீ சாப்பிட்டே தீர்றன்னு சொல்லி நான் செய்ய ஆரம்பிச்சது தான். ஜெண்டர் ஈக்வாலிட்டி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றத நெனச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க பாட்டியெல்லாம் எங்க தாத்தா ஒரு சுடு தண்ணி கூட வைக்க விட்டது கிடையாது. எவ்வளோ சளி, ஜுரம் என்னவா இருந்தாலும் இவங்க தான் எந்திச்சு போய் செஞ்சு குடுக்கணும்னு நெனைப்பாங்களே தவிர, அவர ஒரு சின்ன வேல கூட கிச்சன்ல செய்ய விடக்கூடாதுன்றதுல உறுதியா இருந்தாங்க. ஆனா, இப்ப இருக்க பசங்களே அவங்களாவே நெறைய விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டு, இந்த அளவுக்கு மாற்றத்த கொண்டு வந்திருக்காங்கன்றத பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. இந்த அடைய வேற எங்க வீட்டுக்காரர சாப்பாட வைக்கிறதுக்கு நான் பெரிய நோட்ஸ் ரெடி பண்ணணும். இவ்வளோ விட்டமின், அயன்லாம் இருக்குதுன்னு.